பெரியநாயக்கன்பாளையம் அருகே கருவூல அதிகாரி ஒருவர் சலவை தொழிலாளி மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை பெரியநாயக்கன்பாளையம் அடுத்த பெரிய மக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். இவர் சலவை தொழிலாளியாக பணியாற்றி வரக்கூடிய நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் வீட்டிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது இருசக்கர வாகனத்தை ஒரு தம்பதியர் முந்த முயன்ற நிலையில இருவருக்கும் இடையே லேசான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த தம்பதியரில் வாகனத்தை ஓட்டி வந்த நபர் சலவை தொழிலாளியான செல்வத்தை தரக்குறைவான வார்த்தைகளில் பேசியிருக்கிறார். இதையடுத்து இருவரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்த தம்பதியை சகிதமாக வந்த நபர் தனது வாகனத்தை நிறுத்திய வேகத்துல சலவை தொழிலாளியான செல்வத்தை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இதையடுத்து அங்கிருந்த சிலர் விரைவாக ஓடி வந்து அந்த இருவரையும் தடுத்து நிறுத்தி காப்பாற்றிய சூழல்ல தான் ஒரு அரசு அதிகாரி எனவும் தன்னிடமே தரக்குறைவாக பேசுகிறார் என்ற வார்த்தைகளை கூறி அவர் மீண்டும் அவரை கொலைவெறி தாக்குதல் நடத்திய நிலையில கை கால் முறிவு ஏற்பட்டு செல்வம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே அந்த தாக்கிய நபர் பிரபு என்பதும் அவர் கோபிச்செட்டிப்பாளையம் கருவூலத்தில் அவர் அதிகாரியாக பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழல்ல அவர் தாக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அங்கிருந்த கடை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் இவர் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மோதிக்கொள்வதும் அதில் ஒருவரை கடுமையாக தாக்கிக் கொள்வதுமான சிசிடிவி காட்சியானது இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் சாதாரண பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அந்த கருவூல அதிகாரி மீது எந்த விதமான ஒரு உரிய நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் கூறப்படுகிறது. எனவே இந்த சிசிடிவி காட்சி வெளியான பிறகாவது அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து வேண்டுகோளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி அருண்.